வாங்கிட்டையோ கையெழுந்தியோ வாங்கி நிகழ்ச்சி பண்ணலை. இது திமுக வேணா ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், கையேந்திரதும் போயிட்டு மிரட்டுறதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து மிரட்டவும் தெரியாது, கையேந்தவும் தெரியாது. காரணம் தளபதி எங்களை வளர்த்த விதம் அப்படி. இவங்களாம் என்னடா இது சும்மா தற்கொலைமா பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு டாபிக். நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு டாபிக் தற்கொலைன்னு சொல்லுவானுங்க. தற்கொலை மீனிங் என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? நீங்கள் வேணா வாங்க, எங்கள் கிட்ட எம்எல்ஏ வர சொல்லுங்க, வரேன் மைக் இருந்து பேசுகிறேன், மைக்கில் இருந்து உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க, அறிவை நான் பயன்படுத்துகிறேன். வர சொல்லுங்கள் எங்கள் ஏரியா எம்எல்ஏவை, நான் வரேன், வாங்க டிபேட்டுக்கு வந்து பேச சொல்லுங்கள். மக்களை ஏமாத்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தான் தற்கொலை, நாங்கள் தற்கொலை கிடையாது. நாங்கள் 30 வருஷமாக எங்கள் தளபதி மக்கள் எங்கள் பேரை பயன்படுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்பில் தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். யார்கிட்டையும் கையெழுந்தவும் இல்லை, யார்கிட்டையுமே வந்து பிச்சையும் எடுக்கலை. எங்களுடைய சொந்த படம், எங்களுடைய சொந்த காசு, வேர்வையில் வந்து உருவான ஒரு இந்த வேர்வையில் உருவான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். நிர்வாகிங்க யாருமே வந்து பணம் கொடுத்தோ பணம் வாங்கி எங்கள் போஸ்டிங் வரல. யாருமே அவங்கவுங்க உழைச்சாங்க. அவங்க நிர்வாகிங்க இப்போ நீங்கள் நிர்வாகி கேட்டு பாருங்க, ஒரு ஆட்டோக்காரங்க வட்டச்சையில் இருப்பாங்க. உங்கள் கட்சி அதுமாதிரி காட்டுங்க பார்க்கலாம், ஒரு வட்டச்சையில் காட்டுங்க. இன்னைக்கு ஒரு வட்டச்சையில் இருக்கட்டையுமே 3 வீடு 5 காரு. இவங்களாம் பணம் எங்கேருந்து வருது? சரி, பணம் கொள்ளடிக்கிறீங்க, கொள்ளடிச்ச பணத்தை மக்கள் நல்லது பண்ணுங்க, மக்கள் சேவைக்கு பயன்படுத்துங்க, மக்களுடைய தேவைக்கு பயன்படுத்துங்க. இந்த கோடைக்கால வறட்சி நிதி சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. 5000 அக்கௌண்ட்டில் போட்டாங்கல்ல, 2000 வந்து கோடைக்கால வளர்ச்சி நிதியம். அதாவது இப்போ தான் இவங்க கண்ணுக்கே தெரியுது, இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது டெக்னிக்கை இந்த வருஷம் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா தளபதி என்ற ஒரே பேருக்காக மட்டும்தான். 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா. இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துனே இருக்கும். நீங்கள் கவலைப்பட வாங்கி தாராளமாக வாங்கிங்க பணத்தை, எல்லாமே உங்கள் பணம் தான். அது எங்கள் பணமோ மற்ற பணமும் கிடையாது, எல்லாமே உங்களுடைய பணம். உங்கள்கிட்ட வரி போட்டு உங்கள் வீட்டு மன வரி, உங்கள் கார்பரேஷன் டேக்ஸு, உங்களுடைய இபி பில்லு எல்லாத்துலேயுமே கொள்ளடிச்ச அந்த பணம் தான் உங்களுக்கு திருப்பி அப்படியே கொடுக்குறாங்க. இது அவங்களோட பணம் கிடையாது, சொந்த காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் கொள்ளடிச்சு அந்த பணத்தை தான் அவங்கள்ட்ட திருப்பி தராங்க. தயவுசெய்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு 2026 இந்த வருடம் வருகின்ற ஏப்ரல் மாதம் சட்டமன்ற எலெக்ஷனு, அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டு எங்கள் தளபதி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய விசில் சின்னத்தில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க.